அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராமன். எல்லா புயல் மழை எல்லாம் அடித்து ஓஞ்ச மாதிரி தமிழ்நாடு அரசியல் இருக்குது. ஸோ நம்ம கடைசியாக பேசுனது எலெக்ஷன் ஓட்டிங் அன்றைக்கி பேசியிருந்தோம். ஸோ இந்த ஓட்டிங் முடிஞ்சு இப்போ கவுண்டிங் முடிஞ்சு தமிழ்நாட்டில் புது கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி எல்லோரும் கேட்டு பிரேக்கிங் நியூஸாக காதில் போட்டு ரத்த வடி அடிச்சிருப்பானுங்க. ஓகே, இதெல்லாம் முடிவிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ஃபுல் கவர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஒரு கம்ப்ளீட் பொசிஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே முடியும். ஏன்னா அப்படியா இப்படியா, ஏடிஎம்கே கூட போயிருமா, டிஎம்கே போயிருமா, காங்கிரஸ் வருமா, கம்யூனிஸ்ட் வருமா, பிஜேபி வருமானு போட்டு அது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்க வேண்டாம் சொல்லிட்டு தான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலான்ட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி, ஆக்சுவலி நம்ம ஒரு பெரிய விக்டிமாக இருக்கும். விக்டிம் எப்படின்னா ஒரு பெரிய அரசியல் புரட்சி பார்ப்போம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து அது காங்கிரஸ் டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு திராவிட கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து அண்ணாதுரை எடுத்து வரும்போது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி அந்த டைமில் எல்லோரும் பேசியிருப்போம். அதை பற்றி நிறைய கட்டுரைகள் பார்த்துருப்போம், பல பேர் பேசி கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ நம்ம இந்த ஒரு 80s பிறந்ததுனால நமக்கு அந்த ஒரு என்ன நடந்துச்சு இந்த ஹிஸ்ட்ரியை பேசியே நம்ம வளர்த்த ஒரு ஜென்ரேஷன் நாம். ஸோ நம்ம இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கடந்த ஒரு 60 வருஷமாக நம்ம பார்க்குறது ஏடிஎம்கேனா ஒரு கட்சி ஒரு இதாக தான் பார்த்துக்கணுமே தவிர ஒரு ரெவல்யூஷன் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாம் முன்னாடி சொன்னதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனில் நம்ம இப்போ இருக்கோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே பெரிய அப்ரிசியேஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு பெருமையான விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாமே அப்படி பொறுமையாக போயிட்டு இருக்கும்போது, எல்லாமே நிதானமாக எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்தால் என்ன அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி உள்ள அது டேக் ஓவர் பண்ணி அது சொல்கிறது ஒரு நிரூபித்து காட்டுது இல்லையா, அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். எல்லாத்துக்குமே தான் சொல்கிறது. ஸோ இது விஜய் ஆதரிக்கிறவங்க விஜய் எதிர்க்கிறவங்க அப்படி இல்லை, ஒரு ஒரு ஜென்ரேஷன் ஒரு எந்திரிச்சு வருது அதுக்கு இல்லையா, அந்த ஒரு அந்த இதே நம்மளுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ் தான். அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இப்போ என்ன சொல்கிறது, விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஒரு ஃபிலிம் ஆக்டராக ஒரு 30 இயர்ஸாக தன்னை என்ன சொல்கிறது க்ரோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரும் இங்கே தானே இருக்கார். அவரும் இந்த மாற்றங்களையும் பார்த்துருப்பார், இங்கே நடந்த வரலாற்று நிகழ்வுகளையும் பார்த்துருப்பார், படிச்சிருப்பார், கேட்டிருப்பார். அவருக்கும் ஒரு ஐடியா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சினிமாலேயும் தன்னை க்ரோ அப் காமிச்சிக்கிட்டே தான் வந்துகிட்டே இருந்தார். அவருடைய நாளைய தீர்ப்பு வந்ததுலேருந்து நான் எனக்கு பர்சனலாக நம்ம இந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்துருப்போம். ஒரு பிளாக் கலர் ஷர்ட், ஒரு கட் பனியன் போட்டு, ஒரு ஜீன்ஸ், ஒரு மைனர் செயின் மாதிரி போட்டு நாளை தீர்ப்புங்கிற கட் அவுட்டை பார்த்ததுலேருந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. இன்னைக்கு அந்த பிளாக் அது பனியன் பிளாக் கோட்டா மாதிரி இன்னைக்கு சிஎம் ஆகிருக்கார். முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு குடிமகனாக முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய சினிமா கேரியர்லையுமே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹை லெவல் அடையணுன்றது ரொம்ப போராடி வந்துட்டு இந்த ஆரம்பத்தில் இருந்துமே சரி, சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தார். சக்ஸஸ்ஃபுல்லாக பூவினக்காக வந்துச்சு, அவருக்கு பேர் சொல்கிற மாதிரி. அப்புறம் நேருக்கு நேர் அதே மாதிரி க்ரோத் அப்படியே ஒரு ரேண்டமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தார். ஒரு நல்ல கேப்புக்கு அப்புறம் திருமலை ஒரு பிக்கப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் துப்பாக்கி, மெர்சல், பிகில் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பிளாக் பாஸ்டர் ரேஞ்சுக்குலாம் பீக்கில் போன டைம் தான் விஜய். ஸோ அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் அவருக்குமே தோணிருக்குமே தெரிஞ்சு தலைவா படத்துலேருந்தே அவருக்கு ஒரு பொலிட்டிஷியனுக்கான பில்டப் அங்கேயே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அது மெதுவாக மெருகேதி வெயிட்டிங் ஃபார் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டுக்காண்டி அவருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே எப்படி இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு 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 பெரிய ஒரு பார்ட்டியாக ஒரு எமரேஜ் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன்னா, இங்கே ஒரு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த தலைவர்கள் போதும், ஏன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஏஜ்டு 60, 70 இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 25 அவங்க எல்லாத்தையுமே இமீடியட்டாக அந்த இன்ஸ்டன்ட் வைப்பில் இருக்கிறாங்க. அவனுக்கு இவங்க பண்ணுறதுலாம் ஒரு போரிங்காகவே இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அவங்களும் ஒரு தேடலில் இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த 40, 50 இருக்கிறவங்களுக்கும் என்ன தான் பண்ணுறானுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்திருப்போம். அது இல்லாமல் அந்த ஊழல்ங்கிறது பெருசாக எல்லாமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த போதை இல்லையா, கஞ்சா பண்ணுற அது பழக்கங்களாகட்டும், அதெல்லாம் நடக்குது, க்ரைம் அதுவும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த என்ன சொல்கிறது இந்த லேண்டில் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு மூணாவது சோர்ஸ், இது வேறு யாருமே இல்லையா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நினச்சி தேடிட்டு இருக்கும்போது ஈவன் சீமான் இருக்கிறாரு. சீமான்கிட்ட என்னன்னா, சீமான் எல்லாராலையும் ஒரு ஈர்க்கப்படலை. ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் கூட தான் அவர் தனியை வச்சுக்கிட்டே இருந்தார். கதை தன்னுடைய கட்சியையும் அவர் இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல. ஒரு என்ன சொல்ல ஒரு மார்க்கெட்டிங் வைஸும் சரி,
இது எல்லாரையும் சென்றடையும் அப்படிங்கிற இதுலேயே இல்லாமல் ஒன்லி பொலிட்டிக்கல் தாட்டாகவே அது கொண்டு போயிட்டு இருந்தார். அதுவும் இன்னும் அந்த அந்த யங்ஸ்டர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருந்தார். ஸோ அவருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் விஜய்க்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இது எக்ஸல் மீடியா சினிமாங்கிறது பெரிய வைப்பு. ஸோ அது மூலமாக அவர் எல்லாரும் சொன்ன மாதிரியே எல்லார் வீட்டுக்குள்ளுமே அவர் இருந்தார். அவர் யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு தமிழ் ஆக்டராக, ஒரு பெர்ஃபார்மராக, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நேம் வாங்கினார். எல்லாரும் அந்த இப்போ வர அந்த ஜென்ரேஷனும் அவருக்கு பிடிக்கும். இப்போ இந்த 80s 90s இருந்தவங்களுக்கும் ஓரளவுக்கு பிடிக்கும். யாரும் பிடிக்காதுன்னு சொல்லி எல்லாருக்கும் இருந்து இப்போ இருந்தது நல்லா ஒரு மாஸ் க்ரௌடு அவர் புல் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இந்த டைம் கரெக்டாக என்னென்னா, இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக அவருக்கு கிடைச்ச ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், அதுதான் முதல்ல ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருந்த ஒரு கரண்ட் டிஎம்கே மேலே இருந்த ஒரு நெகட்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் அவருக்கு இன்னும் அடிஷ்னல் வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் வீட்டில் இருக்க சொல்ல வேண்டாம், உமன்ஸ்லாம் பழைய அவங்களாம் ஓட் போகிறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டாங்க. அந்த ஏஜில் இருக்கிறவங்க எதுக்கு நம்ம போட்டு அலையணுமா வைக்கணுமா, அவங்களுக்கு ஒரு புல்லிங் ஃபேக்டராக விஜய் இருந்தது. பெரிய ப்ளஸ் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலும் அவருக்கு ஆதரவாக இருந்துச்சு. அவர் ஒரு புல்லிங் ஃபேக்டராக இருந்தார். இன்னொன்று, அது இந்த இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கும் அது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துச்சு. இப்போ இருக்கிற அந்த இன்ஸ்டா, அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் லெவலில் வைப் பண்ணக்கூடிய, அதை மெர்ஜ் பண்ணி போகக்கூடிய லெவலில் விஜய் ஒரு அப்ரோச்சபிளாக இருந்தார். அதுக்கு ஏற்றாப்புல மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தார் இல்லையா. ஸோ எல்லா பாயிண்ட்டும் மிங்கிள் ஆகும்போது பெரிய ஒரு வேவ் தான் சொல்லணும். இது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச். இருக்கிற யாருமே இல்லாமல் இருக்கிற நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா ஜாம்பவன், ஸ்டாலின் உட்பட எல்லா அரசியல் ஜாம்பவனும் அடி வாங்கினாங்க. ஸோ இன்னும் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு என்ன சொல்கிறது, 18% 20% சொல்லிட்டு இருந்த இடத்துல ஒரு 35% எடுக்கிறாரு. ஸோ அப்படியே டபுள் கொண்டு போகிறாரு. ஸோ இந்த மாஸ் ஓட்டிங் அவர் சப்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 108 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் நின்று சின்ன சின்ன கட்சிகளோட சப்போர்ட்டோட இன்னைக்கு தமிழோட சிஎம்மாக இருக்காரு. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறது, இது நம்ம ஜஸ்ட் லைக் 2 இயர்ஸ் ஆரம்பித்தார், அவர் அப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டாருலாம் நம்ம வெளியே கடந்து போக முடியாது. ஹீ வெல் பிளான்டு, நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக இந்த டைமில் யங்ஸ்டர் ஓட்டும் கரெக்டாக மீச் ஆகும். நம்மளுடைய நீடும் இந்த இடத்துல தேவைப்படுது. கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல இறங்கி அடித்தா கில்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இறங்கி அடிச்சிருக்கிறாரு. ஸோ இது என்னன்னா, எப்போவுமே தமிழ்நாடு எப்படின்னா எல்லாத்துலேயும் முன்னாடி நம்ம தான் இருப்போம். ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக நம்மகிட்ட தான் ஆரம்பிக்கும், ஏதாவது ஒரு ரெவல்யூஷனாக அதுவும் நம்மகிட்ட தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இந்த ரெவல்யூஷனையும் நான் பார்க்குறேன். ஸோ என்னன்னா, விஜய்ங்கிற ஃபேக்டர் என்ன பண்ணிச்சுன்னா, எல்லாருமே பாலிடிக்ஸ் பேச வச்சுச்சு. 30 வயசு கீழே இருக்கிறவங்க, நம்மளால 30 வயசு கீழே நம்ம அவ்வளோவா பாலிடிக்ஸ் பேசியிருக்க மாட்டோம், பார்த்துருப்போம். தவிர அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இந்த ஒரு மாஸ் க்ரௌடோட பாலிட்டிஷியன் யாருமே பேசியிருக்க மாட்டோம். எந்த கட்சியும் பேச வைக்கல. ஸோ அது எல்லாருமே பேச ஆரம்பிச்சா, அது நல்லது கெட்டது, அது எப்படி பேசுகிறாங்கிறத விட்டுங்க, இன்வால்மெண்ட் ஆகுது இல்லையா. ஒரு க்ரௌடு, ஒரு மாஸ் க்ரௌடு அந்த பொலிட்டிக்கல் அப்படிங்கிற சொசைட்டிக்குள்ளே உள்ளே வராங்க. ஸோ இது என்னன்னா, இது இன்னைக்கு ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த 5 இயர்ஸில் அவன் கற்றுக்குவான், தெரிஞ்சுக்கிடுவான். ஓ இதுதான் ப்ராசஸா, இதுதான் சொசைட்டியா, இதுதான் பொலிட்டிக்ஸா, எப்படி பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கும் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இந்த தமிழ்நாட்டை கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை விஜய் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம எப்படி நமக்கு சொல்லி தான் நம்ம சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். சில கதைகளை கேட்டு பேச்சை கேட்டு இப்போ அதேமாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு புல்லிங் பவர் வேணும் இல்லையா. அது கரெக்டாக விஜய் பண்ணுறாரு. அது பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ தான் சொல்லலாம், அந்த 5 இயர்ஸ் அவன் ட்ரையல் பண்ணுவான். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அவன் எஜுகேட் ஆயிடுவான். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது இந்திய அரசியல், எது தமிழ்நாடு அரசியல், எது உலக அரசியல் மாதிரி அதை பற்றின ஒரு பெரிய நாலேஜ் அவனுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கெலாம் விஜய் ஃபேக்டர் சப்போர்ட் ஆகும். நாட் ஓன்லி தமிழ்நாடு. இது என்ன ஆகும்னா, இந்த வைப் இப்போ மற்ற கேரளாவாகட்டும், கர்நாடகா ஆகட்டும், நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் ஒரு தேர்ட் மெஜாரிட்டி, இப்போ நம்ம மேற்கு வங்காளம் இருக்கட்டுமே, திரிணாமுல் காங்கிரஸ் 15 வருஷமாக இருக்குது. ஸோ அவனுக்கு அடுத்த பார்ட்டி இல்லாமல் அவன் வேறு வழி இல்லாமல் அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக பிஜேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்போது அப்படியே எங்கள் சிச்சுவேஷன் மாறுது. இப்போ பிஜேபி ஓவரால் 200 வந்துட்டான். இதுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே ஒரு 20 சீட்டே அவ்வளோதான் அடிச்சிருந்தான் பிஜேபி. இப்போ 200 சீட்டு, ஒன்லி 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்காண்டி வெயிட் பண்ணுற இடத்துலலாம் விஜய் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்கெல்லாம் இந்த கனெக்ஷனோட இருக்கிற ஒரு லீடரோ இல்லை ஒரு ஆக்டரோ வாட் எவர் இட் இஸ், ஒரு மாஸ் க்ரௌட் புல்லிங் இருக்கிற ஒருத்தனால தைரியமாக இறங்கி அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் கொடுத்துருக்கிறாரு.
அதனால தமிழ்நாடு எப்பவுமே வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும். இது வந்து மீன்ஸ் ஹிஸ்டரியில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே தான் நான் சொல்லுவேன். இந்த சேஞ்ச் ஓவர் வந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு இந்தியாவுக்கவே இப்போ இப்பவுமே வரல. பிஜேபி எது கண்டினியூஸாக இருக்குன்னு பேசிட்டே இருக்கும். ஆப்போசிட் இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு புல்லிங் இல்லை, க்ரௌட் புல்லிங் அங்கே எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எத்தனை வருஷம் எடுத்தாலும் பிஜேபி தான் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? மேபி நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் யாராவது வராங்கன்னா பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப் இந்தியா ஃபுல்லாகவே இருக்குன்னு தான் பார்க்குறேன். அதை தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இல்லைப்பா நீ இருக்கிறவன் இறங்கி இப்போ எனக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ரஜினிகாந்த் என்ன தப்பு பண்ணாருன்னா, ஒரு வேவ் வரட்டும் நான் உள்ள வரேன் அப்படின்னாரு. அப்பவும் அதான் சொன்னேன், அது நடக்கவே நடக்காது. நீ உள்ள வந்து ஒரு வேவை கிரியேட் பண்ணாதான் அதுல வந்து நிறைய பேர் சப்போர்ட் கிரியேட் ஆகும். அப்போதான் இது வந்து சக்சஸ்ஃபுல் ரேட் ஆகும். விஜய் வந்து அந்த ஆக்சிலேட்டரா கொடுத்துட்டே இருந்தார். லாஸ்ட் 3 இயர்ஸா அந்த ஆக்சிலேட்டர் நான் வர்றேங்கிறது கிரியேட் ஆகி அது அப்படி மொத்தமா வந்து ஃபுல்லா வளர்ந்தது தான். அந்த மாதிரி இதுல வந்து ஒரு பாசிட்டிவ் லீடு தான் கொடுக்கும். கண்டிப்பா வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது நல்ல ஒரு எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் தான் என்னோட எண்ணம். ஸோ ஃபைனலி விஜய் எந்த ஒரு என்ன சொல்றது, யாருடைய எல்லா களத்து கணிப்பையும் சொல்லுவார், நசன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வச்சு செஞ்சு விட்டாரு. ஸோ ஓகே, இன்னொரு 10 சீட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கலாம். ஃபுல் மெஜாரிட்டி வந்திருந்தா இன்னும் ஒரு செம மாசான சீன்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஏன்னா இதுவும் நல்லதான். இவங்க பக்கத்தில் கம்யூனிஸ்ட்டும் ஒரு விசிக்கு நிற்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லதாக படுது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ஒரு கைட்லைன் கிடைக்கும் இல்லையா? ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷனில் அது ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு நாலேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் நம்ம சிஎம் என்னென்ன பண்ண போகிறாருங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அவர் அறிவித்த திட்டங்கள்லாம் எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. ஏன்னா தாய்மாமன் சீன் நிறைய சொல்லியிருக்காரு, பிறந்த குழந்தைங்க கோல்டு ரிங் கொண்டு. ஆனால் மோடி இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, தங்கம் வாங்காதீங்க 1 வருஷங்காரு. ஸோ அந்த திட்டம் 1 வருஷத்துக்கு தள்ளி போடுவாரா? அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு யங் பல்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோம், ஃப்ரெஷ் தாட் இருக்கும். ஸோ இது எப்படி இணைஞ்சு செயல்படுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எனிவே எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸுக்கு விஜய் வேவ் இருந்துகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் பேரலாக ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ணணும்னா, அவங்க சர்வைவலுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டப்படணும் இல்லையா? அவங்க கட்சியை கருணாநிதி எப்படி அங்கே எம்ஜிஆர் பீரியடில் 15 வருஷம் கஷ்டப்பட்டாரோ அதே கஷ்டம் இப்போ உதயநிதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்டாலின் இப்போ அவுட் ஆஃப் ஃபீல்டுனா லைவ் பாலிடிக்ஸில் இல்லாமல் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால உதயநிதிக்கு அவ்வளோ ப்ரெஷர் வரும். கட்சியும் கண்டினியூ பண்ணணும், ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியும் கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குது. தே ஆல்சோ அவங்களுக்கு செகண்ட் லெவல் லீடர்ஸும் இருக்கிறதுனால அவங்க இதை புல் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு ஹோப் இருக்குது. அதே எப்படி ஏஐடிஎம்கே பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த செகண்ட் லெவல் லீடர்ஸுங்கிறது இன்னும் ஜென்ரேட் ஆகாமல் இருக்கிறதுனால எடப்பாடியோ இல்லை வேற அடுத்த இருக்க லீடர்ஸ் வந்து இது எப்படி புல் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அவங்க பாட்டு கொஞ்சம் டவுட்டு தான். பிஜேபி அடுத்து அவரை திருப்பி அண்ணாமலையை ரீஎன்ட்ரி பண்ண வச்சு திருப்பி புஷ் பண்ணுவாங்களாங்கிறதும் கேள்விக்குறி தான். ஸோ இப்போ இந்த பொசிஷன்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக விஜய்க்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் தான். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இந்த 5 இயர்ஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸும் விஜய் இஃபேக்ட் வேவ்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது பார்க்குறோம். ஸோ இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இப்போ ஜெயிச்ச 108 நாளுக்கு வந்து அவர் கண்டிப்பாக ரசிகர் கூட்டம், மற்றபடி அவருடைய இந்த டிஎம்கேட ஆப்போசிட்லாம் அவர் சேர்த்து வந்திருக்கு. அவர் வின் பண்ணாத இந்த 126 இருக்குது பார்த்தீங்களா, இதையும் எப்படி சேர்த்து ஒரு உள்ளே கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த 5 இயர்ஸ்க்கான அவருக்கு கேம் பிளான். அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாருன்னா பக்கா மாஸ் பிளாஸ்ட் தான் அதுக்கப்புறம். ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இவரோட அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே வாழ்த்துக்கள் தளபதி விஜய். நன்றி.